ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பன்னீரை வச்சு ஒரு கிரேவி தாங்க. அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் பன்னீருங்க. இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக அதை பரட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அது வெறும் வானலில் தாங்க வறுத்து எடுக்கணும். அந்த கடலை மாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதுங்க. நம்ம எடுத்துடலாம் இந்த ஒரு பிளேட்டில். இப்போ ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்து தான் செய்வாங்க, அதனால் அந்த டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இப்போ அதே வானிலே நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு அது நல்லா நெய் காஞ்சதும் அதுக்கப்புறமேல நம்ம மசாலா சேர்த்து வச்சுருக்கிற அந்த பன்னீரை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. லைட்டாக அந்த பன்னீருடைய நிறம் மாறுற அளவுக்கு லைட்டாக வதக்கினா போதும். நெய் சேர்த்து பண்ணும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு தான் நெய் சேர்க்குறேன். நெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எண்ணெயில் கூட பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும், நம்ம எடுத்துடலாங்க ஒரு பிளேட்டில். இப்போ அதே நெய்யில் கூடுதலாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. 2 நல்லா காஞ்சது, 2 காஞ்ச மிளகா, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காவை லைட்டாக நசுக்கி போடுங்க. அது கூடவே 4 கிராம்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. ஒரு 100 கிராம் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதங்கணுங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஹோட்டலில் எப்படி செய்கிறாங்களோ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் செய்யலாங்க. இதே மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கடலை மாவு இப்போ சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கும். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நுரைச்சி வருது பாருங்கள், நல்லா வேகணும். இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் கடலை மாவு, அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி மீடியம் சைஸில் அதை எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதங்கி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், அது கூடவே ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ தேவையான உப்பு. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடரில் தான் செய்வாங்க. நான் நார்மல் சில்லி பவுடரில் தான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு கலர் கிடைக்கும். நல்லா மசாலா சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா தயிர் வேகிற அளவுக்கு இந்த மசாலா கூட நல்லா வேக விடணுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml தண்ணி சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா கலக்கி விடுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேகட்டுங்க. இடையில கிளறி விட்டுக்குங்க. நம்ம கடலை மாவு சேர்த்தனால உங்களுக்கு கட்டி கட்டும், அதனால் இடையில கலக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கசூர் மேத்தி சேர்க்குறேங்க, வெந்தயக்கீரை. அதை நல்லா கையால் லைட்டாக பொடி பண்ணி சேர்த்துக்குங்க.
அப்போ தான் அதனுடைய வாசம் நல்லாயிருக்கும். ஒரு 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. வெந்தயக்கீரை சேர்க்கும்போது அதனுடைய டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வெந்தயக்கீரைலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துடலாங்க. பன்னீரை சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட நல்லா கலக்கி விடுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஏன்னா நம்ம மசாலா திக்காக இருக்கிறதுனால அடிப்பிடிக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுது. நம்ம பன்னீர் மசாலா, ஹோட்டல் ஸ்டைல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.